வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். இன்றைக்கி எஃப்ஐஐ பையிங் சைடு வந்திருக்காங்க, டிஐ வேரஸ் வந்துட்டு செல்லிங் சைடு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக பார்க்கப்படுது. அனதர் திங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பாசிட்டிவ் சைட்லையும் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ் சைட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமாக பார்க்கப்படுது. ஐடி செக்டர் ஃபார் செகண்ட் டே வந்து க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் ஒரு பாசிட்டிவ் சைடாக பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,376 ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நல்ல ஒரு ஹெவி செல்லிங் இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. அரௌண்டு 12 PM பார்த்தீங்கன்னா அந்த டேஸ் ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. ஸோ அது வந்து ஃபெயில் ஆனதுலேருந்து அங்கேருந்து ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. டேஸ் லோவை பிரேக் பண்ணிவிட்டு 24,270 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 0.39% ஹையர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் நல்லாவே இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 57,938 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 0.16% லோவர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 77,763 வந்து செட்டில் ஆயிருக்கு, which is 0.34% ஹையர். ஸோ இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே கூல் டவுன் ஆகிருக்கு. நம்ம பார்த்துட்ருக்கோம், இந்தியா விக்ஸ் வந்து நல்லாவே கூல் டவுன் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்குமே வந்துட்டு ஒரு நியர்லி ஒரு 4% வந்து கூல் டவுன் ஆகிருக்கு. 11.79 வந்து செட்டில் ஆகிருக்கு, விச் இஸ் a குட் சைன். ஸோ இன்றைக்கி எஃப்ஐ பார்த்தீங்கன்னா பையிங் சைடும், டிஐ பார்த்தீங்கன்னா செல்லிங் சைடும் வந்திருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமாக பார்க்கப்படுது. உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். திரும்ப எஃப்ஐ வந்து பையிங் சைடு வந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த 12 o'clock மேலே வந்து செல்லிங் ப்ராபப்ளி வந்து டிஐஸோட ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம். ஹையர் லெவல்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க டிஐஸ், வேறஸ் எஃப்ஐ வந்து பை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் ட்விஸ்ட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நம்ம டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்துடலாம். டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் HCL டெக் ஒரு 5.74% ஹையர், மேக்ஸ் ஹெல்த் கேர் ஒரு 2.19% ஹையர், சன் ஃபார்மா ஒரு 1.92% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க் ஒரு 1.5%, எஸ்பிஐ ஒரு 1%, எல்என்டி ஒரு 0.78% லோயர். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், ஃபஸ்ட் லெக் ஆஃப் ரேலியை லீட் பண்ணதே வந்துட்டு பேங்க் நிஃப்டி. இந்த டைமில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து செல்லிங் ப்ரெஷர் வருது, ப்ராஃபிட் புக்கிங் வருது. வேறஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கு, எஃப்எம்சிஜியும் லீட் பண்ணிகிட்ருக்கு. இதுமாரி செக்டரல் ரொட்டேஷன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடர் இண்டிசஸ் பார்த்துலாம். ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிக்சடாக இருந்துச்சு. மிட் கேப் 100 நெகட்டிவ் சைடும், மைக்ரோ கேப்பும் நெகட்டிவ் சைடும், வேறு ஸ்மால் கேப் வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப் 100 செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,190 செட்டில் இருக்குது, which is 0.19% லோவர். ஸ்மால் கேப் 100 19,175 செட்டில் இருக்குது, 0.04% ஹையர். மைக்ரோ கேப் 250 25,317 செட்டில் இருக்குது, 0.33% லோவர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக்டரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஆட்டோ வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் ஒரு 0.44% லோவரில் வந்து செட்டில் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி ஒரு 0.02% ஹையரில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஃபார்மா இன்றைக்கி 1.72%, நிஃப்டி ஐடி ஒரு 1.76%, ரியாலிட்டி ஒரு 2.19%, மெட்டல் ஒரு 0.76% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஆட்டோ மட்டும் நெகட்டிவ் சைடில் இருக்குது, மிச்சம் எல்லாமே பாசிட்டிவ் சைடில் இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு குட் சைனாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸ் குயிக்காக பார்த்துலாம். டாலர் இண்டெக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் 100.75 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஸ்லைட்டாக அப்ரிஷியேட் ஆகி 95.22 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இன்றைக்கி ஸ்பைக்கப் ஆகிருக்கு, ஒரு 1.5%. நம்ம முன்னாடி பார்த்தோம் 4,000 லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு அங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு 4,000லேயே. இன்றைக்கி ஒரு 1.5% ஸ்பைக்கப் ஆகிருக்கு, 4,180 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் 71.58 செட்டில் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஸ்லைட் பாசிட்டிவ் காமிச்சிட்ருக்கு, ஒரு 0.03%. டவ் ஜோன்ஸ் வந்து நல்லா நெகட்டிவ் காமிச்சிருக்கு, ஒரு 0.23%. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அதை ஒட்டி நம்ம இந்தியன் ஏடியாஸ் அந்த கிஃப்ட் நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். வீக்கெண்ட் வேறு இருக்குது. வீக்கெண்டோட பாலிட்டிக்கல் நியூஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு மண்டே மார்க்கெட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 3rd July 2026 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.